இந்த வீடியோவோட ஸ்பான்சர் எஸ்பிஐ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ இவங்களை பற்றி சொல்லணும்னா 5 வருஷமா செயல்பட்டு இருக்கு ஒரு ட்ரஸ்டடான பார்ட் டைம் கம்பெனி. இந்த ஸ்பான்சர் ஒரு ஜாப் ரிலேட்டடானது. உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இப்போ ஸ்க்ரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க நேம் அண்ட் குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்க. அதாவது உங்க நேமும் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க இல்லை என்ன படிக்கிறீங்க இது இந்த வாட்ஸ்அப் நம்பர் சென்ட் பண்ணுங்க. ஸோ இவங்க கொடுக்குற ஒர்க்கை பத்தி சொல்லணும்னா பெருசாலாம் இருக்காது, ஒரு 5 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறது தான். ஸோ பிளானை பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறது தான். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதையும் கான்டாக்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் உங்க நேம் குவாலிஃபிகேஷன் மட்டும் சென்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் புதுசாக ஓடிட்டு ஒரு மூவி பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக் போட்டு வீடியோ பாருங்க. அந்த மூவி என்னன்னா டீசல். IMDb 6.4 ரேட்டிங் கொடுத்தாரு. ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நல்லா இருக்கும், பட் அங்கங்கே சில லாஜிக் மிஸ்டேக் மட்டும் இருக்கும். மற்றபடிக்கு நல்ல ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ஓரளவுக்கு பரவாயில்ல சொல்லலாம். அந்த கான்செப்ட் பற்றி பார்த்தோம்னா கடலோரமாக இருக்க மக்களோட மீன்பிடி தொழிலை கெடுக்கிற மாதிரி கச்சா எண்ணெய், அதாவது க்ரூட் ஆயில் ஃபேக்ட்ரி வருது. இந்த ஃபேக்ட்ரி வந்ததால கடலை சுற்றி ஒரு பைப்லைன் போடுறாங்க. அதனால கப்பலை கடலுக்கு கொண்டு போக முடியல. இதை எதிர்த்து பல போராட்டம் நடத்துறாங்க அண்ட் பல பிரச்சனையும் வருது. இப்படி 30-40 வருஷமா இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கு. ஆனா இதுக்கான தீர்வும் கிடைக்கல. இந்த பைப்லைன் மக்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த போராட்ட தலைவர்ல ஒருத்தர் யாருக்கு தெரியாம அந்த பைப்லைன்ல இருந்து க்ரூட் ஆயில் திருட அதை சில வழியில பெட்ரோலா மாத்தி வைக்கிறாங்க. இந்த வழியில வர பணமாவது மக்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருஷம் இப்படியே போது. இவங்க போட்டியே ஒரு குரூப் போறாங்க. இவங்க திருடின பெட்ரோலை கலப்படம் பண்ணி விற்கிறதுனால இது அந்த தலைவரோட பையனுக்கு பிடிக்கல. அண்ட் இதுக்கு பின்னாடி யாருக்குறதுன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் இருக்காரு. இப்போ அந்த தலைவரோட மகனுக்கும் அந்த போலீஸுக்கும் ஒரு பிரச்சனை. எதுக்கெல்லாம் யாரு க்ரூட் ஆயில் எடுக்கணும் எடுக்கக்கூடாதுன்னு. பட் இந்த பிரச்சனைக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்னன்னா பாம்பேல பதான்னு ஒருத்தன் இருக்கான். அவன் தான் ஃபர்ஸ்ட் அந்த க்ரூட் ஆயில பிரிச்சு பெட்ரோலா மாத்தி கொடுத்தது. ஆனா இப்போ ஹீரோவோட அப்பாவுக்கும் அவருக்கும் ஒரு பிளானோட ஒரு பிரச்சனை. அது என்ன பிரச்சனை, என்ன பிளான், அந்த கடைசியில் இந்த க்ரூட் ஆயில் கடை எப்படி முடிஞ்சது, இதெல்லாம் பத்தி சொல்றதா கான்செப்ட். ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான மூவி. நவம்பர் 21 இந்த மூவி பிரைம் வீடியோல வரும். மறக்காம போய் பார்த்துருங்க. தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கலாம். இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியாங்க. பக்கத்தில் இருக்கிற பண்ணி ஆர்டர் போட்டுறாங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மார்க்கெட்ல பெட்ரோல் 100 ரூபாய், டீசல் 90 ரூபாய். ஆனா அதே பெட்ரோலை 75 ரூபாய்க்கும் டீசல் 65 ரூபாய்க்கும் விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு அது எப்படி கிடைக்குது?